ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் கச்சானில், அதாவது பீனட் ஹல்வா செய்வோம். நிறைய ஹல்வா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பீனட் ஹல்வா. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் ஒரு 500 கிராம் பீனட் எடுத்திருக்கேன். பட்டர் தேவை, சுகர் தேவை. இது 3 தான் தேவை. நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகருமே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது 3 தான் தேவை. நான் ஒரு சோஸ் பேனில் சீனியை இப்போ நாங்கள் சுகரை கேரமல் பண்ணணும். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் லேஸான ஹீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் கேரமல் பண்ணுங்கள். இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரியே லேஸாக கரண்டியால் மிக்ஸ் பண்ணி, ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி கேரமல் பண்ணி அதை நீங்கள் கேரமலைஸ் பண்ணணும். கேரமலைஸ் பண்ணதில் தான் நம்ம பீனட்டை மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கேரமலைஸ் ஆனோன்னா கொஞ்சம் தண்ணியில் இந்த கேரமலை விட்டு பாருங்கள். இந்த சீனிப்பாக விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையில் பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஓகே, நீங்கள் பீனட்டை போடலாம். இந்த கேரமலைஸ் ஆனதில் நான் இப்போ பட்டர் சேர்க்குறேன். செகண்ட் நம்ம இதுக்குள்ள பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்ப்போம். அப்போ நமக்கு நம்ம பீனட் கட் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைட்டாக இறுக்கமாக இருக்காது, நமக்கு ஈஸியாக உடச்சிக்கொள்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் கொடுத்து பட்டரோட சுகர் கேரமலை மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் சுகர் உங்கள்கிட்ட இருக்க பீனட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ நான் உடைச்சி வச்ச பீனட் கச்சானை இதோட சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ ரொம்ப ஹீட்டை அடுப்பில் குறைச்சிட்டு நல்லா அந்த சுகர் கேரமலோட இந்த பீனட் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிக்கொள்ளணும். ஃபுல்லாக நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மெல்லமாக ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் நாங்கள் இந்த பீனட் ஹல்வா கட் பண்ணுறதுக்கு நம்ம கத்திக்கு பட்டர் தடவிக்கொள்கிறது ஈஸி. பட்டரால் தடவிட்டு நீங்கள் பீனட்டை ஆயில் பேப்பரில் பூசிட்டு நீங்கள் பீனட் இந்த ஹல்வாவை கத்தியால் கட் பண்ணுங்கள். இந்த பட்டர் போட்ட கத்தியால் கட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக ஹீட்டாக இருக்கும்போதே கட் பண்ணி வச்சிங்கன்னா தான் ஈஸி. கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு இந்த பீனட் ஹல்வாவை கட் பண்ணுறது கஷ்டம். ஓகே, நான் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஆயில் பேப்பர் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி கத்தியில் பட்டர் பூசிட்டு இப்படி கட் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கொள்ளலாம். நான் பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் ஆசைப்படுற டைமில் இதை செஞ்சு சாப்பிடலாம். ஈஸியான ஸ்நாக். நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தந்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, சின்னவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் செய்யக்க இது ரொம்ப ஹைஜீனிக்காகவே நம்ம செஞ்சுக்கொள்ளலாம். நமக்கு ஏற்ற மாதிரி சுகரோ ஒயிட் சுகரோ ப்ரௌன் சுகரோ ஆட் பண்ணி இதை நம்ம செஞ்சுக்கொள்ள முடியும். சுகர் தான் இல்லை, நீங்கள் உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பமானவங்க சர்க்கரை சேர்த்துக்கொள்ளலாம். நான் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை. நான் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸே நீங்கள் வச்சு பீனட் ஹல்வா இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோட ஸ்ரீலங்கன் ரெசிபி. நான் கட் பண்ணுற மாதிரி பாருங்கள். நான் இப்படி க்யூபாக கட் பண்ணுறேன்னு. நீங்கள் பட்டர் போடாட்டி கத்தியில் இந்த பீனட் ஒட்டுப்படும். அப்போ நீங்கள் பட்டர் பூசி நல்ல பட்டர் அப்ளை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒட்டுப்படாமல் வடிவாக உங்களுக்கு க்யூபாக கட் பண்ணிக்கொள்ள முடியும். நீங்கள் இதில் கண்டெய்னரில் போட்டு வச்சு நீங்கள் 1 மந்த்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, பாய்.